யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் ஒரு எண்டில் ஒருத்தர் வந்து கட்டை போடுவார், இன்னொரு எண்டில் ஒருத்தர் அடித்து ஆடுவார்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அண்ணாமலை நீங்கள் அடித்து ஆட விட்டு 3 வருஷம் கழிச்சு அவர் எலிவேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து நயினார் நாகேந்திரன் சரியாக செயல்படலைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த எக்லிப்ஸ்ட் அதிமுக அவங்க பின்னாடி இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க? ஸ்ட்ரைட்டாக அந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்க. நிறைய பேர் மறுப்புறாங்க அந்த கேள்வி கேட்டால். இப்போது உள்கட்சி பூசல் பாஜகவில் இருக்கிறதா இல்லையா? அதாவது அண்ணாமலை பொறுத்தளவு அண்ணாமலையை மிடில் வச்சுட்டு உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் நடக்குதா, அவரை டார்கெட் பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை காலங்க நாங்கள் வேலை பார்த்துன்னே இருக்க முடியும்? நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா, ஒரு கவுன்சிலர் ஆக வேண்டாமா? இந்த மாதிரி பேச்சு திமுக அதிமுகவில் இருக்கவங்க கூட சொன்னது. நீங்கள் அவங்கெல்லாம் வந்து ஊழல் கட்சிகள் அப்படின்னு 2 பேரையும் மாற்றி மாற்றி குறை சொல்லியிருக்காங்க பாஜக. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ். டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் என் உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போ நான் சொல்கிறது போல் தான் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் 88% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதுக்காக அவர்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே மேலே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட வீடியோ வந்தால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அவர் கூட பேசுகிறதுக்கு. நன்னது தென் டெய்லி பஞ்சாரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். சார் செம்ம ஃபோர்ஸாக இருக்கீங்களே சார். அதனால தான் பேர்லேயே பஞ்சு. ரைட் சார், பேர்லையாவது இருக்கட்டும். ஸ்ட்ரைட் டு த கொஸ்டின் சார். சார், திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்தார். தற்போது வந்து தலைவராக இல்லை, ஆனால் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கார். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின், சரிங்களா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ சி பாஜக, தமிழ்நாடு பாஜக? இல்லை, முதல்ல ஐ ஹாவ் டு சி வேர் இஸ் பாஜக, அப்புறமா தான் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். 2 இருக்குது, இது இங்கே இருக்குது அப்படின்னு இன்னொன்று காமிக்காமையே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் நீங்கள் அந்த நிலைமையில தானே இருக்கு. அவர் இருக்கும்போது நீங்களே வந்து ஆமு ஆப்பின்னு சொல்லிட்டீங்க. அவர் இருக்கும்போது பாஜக எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. சரி, அவங்க தலைவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எதுவாக இருந்தாலும் அவங்கள கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அவங்கள கேட்டால் அவங்க வந்து பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருக்காங்க. இதில் என்னத்தை டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும்? அவ்வளோதான். இட் வாஸ் தேர், இஸ் இட் தேர். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். டே 1 சொல்லிட்டாரு. அவங்க எப்படி அதை சொல்கிறாங்கன்னா, டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு அக்ரெசிவாக பேசினா மட்டும் தான் பாலிடிக்ஸ்னு கிடையாது. பிளேமிங் தி அப்போனன்ட் பார்ட்டி மட்டும்தான் வந்து பாலிடிக்ஸ்னு கிடையாது. அதை தாண்டி நாங்கள் இப்போ வந்து பூத் லெவலில் போலிங்கான விஷயம் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் மிக்ஸ்? இந்த பூத் லெவல்னு ஒரு பூதம் மாதிரி எல்லாம் காமிச்சுருக்கிறாங்க. அது ஒரு 2-3 வருஷமாக தான் இது பெருசாக பேசப்படுகிறது, எஸ்பெஷலி பாஜகன்னா அண்ணாமலை வந்த பிறகு 21-20 அப்போ தான் ஆரம்பித்தாங்களா? அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குல்ல. அப்போ அந்த பூத் லெவல் அப்படின்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு முன்னாடி தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க? சரி, பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனாலேயே ஒரு கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்க முடியாது. திமுக சொல்லப்போனால் தமிழகத்தில் திமுக மாதிரியான பூத் லெவல் நிர்வாகிகள் வச்சுருக்க ஒரு கட்சி நீங்கள் பார்க்க முடியாது. 91 என்னாச்சு? 96 அதிமுக என்னாச்சு? ஸோ பூத் லெவல் ஒர்க்கர் இருக்கிறதுனால மட்டும் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நினச்சிக்காதீங்க. 2011-16லையும் திமுகவில் பூத் லெவல் ஒர்க்கர் இல்லையா? 15 பெரிய வெள்ளத்துக்கு பிறகும் 16ல் வந்து அதிமுக ஜெயிக்கலையா? அப்போ பூத் லெவல் ஒர்க்கர் இருந்துச்சு என்ன பண்ணுங்க?
ஸோ அது வந்து இந்த எவிடன்ஸில் சொல்லுவாங்க, ப்ரைமரி எவிடன்ஸு, அதுக்கப்புறம் செகண்டரி கொராபரேட்டிவ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூத் லெவல் ஒர்க்கர் அப்படின்றது உங்களுக்கு இருக்கின்ற ஆதரவை அங்கே கொண்டு போய் சேர்க்கிற வேலை. ஆதரவு இருந்தால் தானே, இல்லாத ஆதரவை பூத் லெவல் ஒர்க்கரை மட்டும் வச்சுட்டு இங்கே கொண்டு போயிட்டு ஓட்டாக மாற்றிட முடியுமா? ஸோ அந்த மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவுன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு வேணும். அது இருந்ததுன்னு சொன்னால் பூத் லெவல் ஒர்க்கர் இல்லைனாலும் தானாக ஓட்டு வந்து விடும். அந்த ஆம் ஆத்மி கட்சி எடுத்துக்காங்க, டகால்னு ஆரம்பித்தாங்க. அவங்க நான் எல்லா இடத்துலையும் பூத் லெவல் ஒர்க்கர், ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பேர் அப்படி வச்சுட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா. நம்மளால டகரன்னு ஏதோ நைட்லலாம் வந்து மஃப்ளரை கட்டின்னு ஒரு போராட்டம் பண்ணார். கட்சினாங்க முதல்ல அரசியலுக்கே வரமாட்டேன், நான் வந்து என் பசங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், அரசியலுக்கு வரமாட்டேன், பதவி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனல் பேட்டியில் அவர் சொன்னார். சொல்லிட்டு கபால்னு கட்சி ஆரம்பித்தார், கபால்னு சிஎம் ஆகிட்டார். அப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஐய தப்பு பூத் லெவல் ஒர்க்கர் இல்லாமல் நீ எப்படி கட்சி ஆரம்பிச்சேன்னு யாராவது கேட்டிங்களா? பரோட்டா சூரிய கணக்கு போதும் 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா, 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். சரி, நீங்கள் வந்து பூத் லெவலில் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா திடீர்னு ஒரு வேவில் ஒரு ஆதரவு வரலாம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் தேவை. இன்றைக்கி வந்து தமிழகத்தில் எந்த மூலை முடுக்கு போனாலும் அப்போ இங்கே திமுக யார்பா இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லுவாங்க, அதோ அங்கே இருக்காங்க பாருங்கள், அதிமுக அதோ அங்கே இருக்காங்க பாருங்க, பாஜக எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க, அதெல்லாம் பயங்கர ரகசியமாக வச்சுருப்பாங்க, வெளியே தெரியாது, கொடி பறக்காது. இன்றைக்கும் எத்தனை பேர் வந்து பாஜக கொடி போட்ட வண்டி போகுது சொல்லுங்கள். ஸோ மக்கள் செல்வாக்கும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அது வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். நான் இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னா ரைட், அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு, இவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு, நான் ஒத்துக்கிறேன். வாஜ்பாய் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு, மோடி ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. தோனி தான், திராவிட் தான். அவர் ஸ்டைல் அது தனியாக பண்ணுவார், அவர் தான் வந்து த கிரேட் வால். இவர் ஸ்டைலில் இவர் தனியாக பண்ணுவார். ஆனால் திராவிட வந்து T20 இறக்க முடியாது, தோனியை வந்து டெஸ்ட்டில் ஓப்பனிங் இறக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? சொதப்பிடும். அப்போது ஸ்டைல்ன்றது நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க, எய்ம்ன்றது ஜெயிக்கணும், போட்டு வாங்கணும், மக்கள் ஆதரவை பெற வேண்டும். அதுதானே? நீங்கள் ஸ்லோவாக ஆடுங்க, வேகமாக ஆடுங்க, எப்படி ஒன்றா ஆடுங்க, ஜெயிக்கிறதுக்கு ஆடணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதில் வந்து என்னுடைய ஸ்டைல் ரைட்டுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலுங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அவர் வந்து நல்லவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, வல்லவர் இல்லைன்னு நான் சொல்லலை, இல்லை அவருக்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்லலை. அதிமுக ஆட்சியில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும். புறம் அந்த மாதிரி கிராஸ் ரூட்லேருந்து வந்தவர் தான். சொல்லப்போனால் எல்முருகன் அவர்களை வந்து மத்திய மந்திரி ஆக்கிட்டு இங்கே வந்து அந்த வேக்கன்சி வந்தப்போ எல்லாரும் அண்ணாமலை அவரை தலைவராக்கணும்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் ஒரே ஒரு குரல், நம்ம தான் எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் மாறா ஏன் வழி தனி வழின்னு சொல்லிட்டு இருப்போமே, அண்ணாமலையை இப்போ தலைவராக்காதீங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக போடுங்க, இவர் துணைத் தலைவராக கண்டினியூ பண்ணட்டும் ஒரு 3 வருஷம். ஏன்னா இவர் வந்து திராவிட அரசியல்லேருந்து வந்தவர். ஸோ அந்த பூத் லெவல்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து எப்படி டெவலப் பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் ஒரு எண்டில் ஒருத்தர் வந்து கட்டை போடுவார், இன்னொரு எண்டில் ஒருத்தர் அடித்து ஆடுவார்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அண்ணாமலை நீங்கள் அடித்து ஆட விட்டு 3 வருஷம் கழிச்சு அவர் எலிவேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து நயினார் நாகேந்திரன் சரியாக செயல்படலைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த எக்லிப்ஸ்ட் அதிமுக அவங்க பின்னாடி இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க? அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. தை மாதம் பிறக்கட்டும், தை பிறந்தா வழி பிறக்கும், தங்கமே தங்கம்னு பூங்கதவை தாழ் தெருவாயின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. கதவு திறக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பில் வந்துடுவான். அந்த கதை ஆடாமல் போயிட்டோன்னா என்ன பண்ணுறது சார்? அதாவது ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின், நீங்கள் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்க, நிறைய பேர் மலுப்புறாங்க அந்த கேள்வி கேட்டால். இப்போது உள்கட்சி பூசல் பாஜகவில் இருக்கிறதா இல்லையா? அதாவது அண்ணாமலை பொறுத்தளவுக்கு, அண்ணாமலை மிடில் வச்சுட்டு உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் நடக்குதா, அவரை டார்கெட் பண்ணுறாங்களா? இது வந்து உட்கட்சி பூசல் அப்படின்றதோட எப்படியாவது வெளில போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம்? அது வந்து என்னன்னா, என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஜெயிக்கிறோமா ஆட்சியை பிடிக்கிறோமா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அண்ணாமலையால் எல்லாருக்கும் பிரச்சனை. பாஜகவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்த கொஞ்ச நாள்லேயே ஓவர் நைட்டில் ஒபாமான்ற மாதிரி கடை பெரிய இடத்துக்கு போயிட்டார். இத்தனை வருஷமாக நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தோம்னா என்ன வளர்த்தீங்க?
3% வச்சுருந்தீங்க, அதை அவர் பெருசாக கொண்டு போனார். அதுதானே வளர்ச்சி. அப்புறம் வந்து புதுசாக ஒருத்தர் வந்துட்டார், நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக இருக்கோம் சீனியர் அப்படின்னா. இந்த சில ஆஃபீஸில், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அதை சொல்லலாம், நான் யார் தெரியுமா, என் சர்வீஸ் என்ன தெரியுமா, என்னுடைய ஆப்ஷன் கிடையாது உன்னுடைய சர்வீஸ். திராவிட கட்சி துரைமுருகன் போல இல்லை நான் 25 வருஷம் சர்வீஸ் போட்டுக்கிறேன், நீ என்ன வந்து 2 மாதம் தான் ஆகுது, நீ என்ன அதிகாரம் பண்ணுறியான்னு கேட்பாங்க. யாரான்னு பார்த்தா இவன் சீட்டை தேய்ச்ச கிளர்க்காக இருப்பான், அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மேலே பதவியில் உட்காந்துருப்பான், அவனை பார்த்து சொல்லுவான் 2 மாதம் தான் ஆகுது நீ அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்திருக்காருன்னா கட்சியை கடகடன்னு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த மண்ணில் இப்படிப்பட்ட அரசியல் தான் பண்ணணும்னா அப்படித்தான் பண்ணணும். இந்த பிச்சில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தாங்க எடுக்கணும். நோ, நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அப்படின்னு அதையே போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த அரசியலை அவர் எடுத்துகிட்டு போனார். தடாலடி அரசியல் இதுதான் இங்கே சரிப்பட்டு வரும். சொல்லப்போனால் பாஜக இங்கே பெருசாக ஒரு ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்ததுக்கு காரணமே நாங்கள்லாம் ரொம்ப ஜென்டில்மேன் ஃபினிஷ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடைசியில் இருந்தாங்க. அதுக்காக அண்ணாமலை ஜென்டில்மேன் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. இங்கே என்ன அரசியல் வேணுமோ அந்த மாடல் அரசியலை அவர் கையில் எடுத்தார். அதுக்கு ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது பாஜகவில் மட்டும் இல்லை, அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த விஜய் இங்கே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கே காரணம், அவர் வந்தாட்டான அண்ணாமலை அப்படியே ஒதுக்கிடலாம், அவரை சேர்த்துக்க வேணாம். ஏங்க உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு ஒரு கரிஸ்மா இருக்குது, அவரை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் வராங்க. அண்டு அரசியலே ஒரு ஷாக்கடன்னு ஒதுங்கினவங்கள்லாம் இப்போ வந்து அரசியலில் ஒரு ஈடுபாட்டோடு வந்தாங்க, அத்தனை பேரும் திரும்பி போட்டாங்க. அவரை வச்சுட்டு நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்களா? அதை ஊற்றுட்டு என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை இங்கே இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை, நாங்கள் யாரும் பதவிக்கு வர முடியாது, அவர் தான் வந்து மேலே வந்துடுவார், அதனால் நாங்கள் பதவிக்கு வராட்டாலும் பரவாயில்ல, அவர் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இங்கே இருக்கின்றது. நல்லாவே தெரியுது நவீன், இந்த உட்கட்சி பூசலான வெளிக்கட்சி பூசலும் இப்படி தான் இருக்குது. ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து இப்போது ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய தலைவர் ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு கையில், டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கையில் வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்த சில பேர் வந்து ஈவன் எல்முருகன்ஜி கூட இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எதுக்குமே வர்றது கிடையாது, அவங்க அலோவ் பண்ண கிடையாது சொல்லி ஒரு நரேட்டிவ் இருக்கே சார். அது நரேட்டிவ் இருக்குன்னா நான் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம சரி பார்க்குறோம். நான் வந்து ஓப்பனாக உடைச்சி பேசுகிறேன். சாரி, காயத்ரி ரகுராம் அவர்கள் அவங்க வந்து பாஜக வெளியே வந்தாங்களா இல்லை வெளியேற்றப்பட்டாங்களான்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தாங்க. அப்போது ஒரு பெண்மணி அவங்கள வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, பாஜகவை வந்து தயிர் சாதம் கட்சின்னு சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கூட இந்த மாதிரி இருந்தது கிடையாது, இப்போ ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரவுடிகள் இவங்கெல்லாம் வந்து கட்சியில் வராங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ன உடனே அதுக்கு காயத்ரி ரகுராம் அவர்கள், ஆமாம் அப்போல்லாம் கட்சி நல்லா இருந்தது. வாட் யூ மீன் பை தயிர் சாதம் கட்சி? உங்கள் கட்சியை பார்த்து ஒருத்தர் வந்து நீங்கள் தயிர் சாதம் கட்சி அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தத்தில் ஒன்றா சொல்லட்டும், இல்லை நீங்கள் புளி சாதம் கட்சி, இல்லை சாம்பார் சாதம் கட்சி, இல்லை பிரியாணி கட்சி, எப்படி வேணா சொல்லிட்டு போங்க. ஒரு கட்சியை பார்த்து இந்த மாதிரி இல்லை இட்லி கட்சி, தோசை கட்சின்னு கூட சொல்லுங்கள். நான் இந்த தயிர் சாதம்ன்றதை ஒரு கம்யூனிட்டியோட லிங்க் பண்ணலை. இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரணுமா வராதா? ஆனால் அதை ஒத்துக்கிற மாதிரி பேசும்போது அப்போ தயிர் சாதம் கட்சின்னா என்னன்ற ஒரு கேள்வி வருது. அடுத்தது, யார் ஆஃப்டர் ஆல் ஏ ஸ்டேட் பிரசிடென்ட், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி சொன்ன வார்த்தைகள், நீங்கள் என்ன நேஷனல் பிரசிடெண்ட்டா? ஸ்டேட் பிரசிடென்ட்னா அப்படின்னா அவ்வளோ மட்டமாக போயிடுச்சா அவங்களுக்கு? நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க? அப்போது ஆஃப்டர் ஆல் ஒரு மாநில தலைவருங்க அப்படின்ட்டு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் என்ன தைரியத்தில், இல்லை என்ன செல்வாக்கில், இல்லை என்ன அந்தஸ்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்ற கேள்வி வருது இல்லையா? அடுத்தது, இன்றைக்கு வந்து சரி அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு சிலர் வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஓப்பனாகவே சொல்கிறேன், பிராமணர்களை எல்லாம் குறிவைத்து தாக்குகின்றார், அவங்க மீதெல்லாம் வந்து ஒரு கட்சியை விட்டு விலக்குகிறார் அப்படின்னு நிறைய பேர் வெளிப்படையாக சொன்னாங்க. ஸோ வாட்? எல்லார் மேலேயுமா? யார் யார் மேலெல்லாம்? நவீன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது காலங்காலமாக வைக்கப்பட்டு வந்த ஒரு குற்றச்சாட்டு, கொஞ்ச நாளாக அது வைக்கிறது இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பலின் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பார்ப்பன ஆதிக்கம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு 2-3 வருஷமா வைக்கப்படுவதில்லை. வந்த பிறகு அந்த மாதிரி அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் வந்து சில பேர் தலை தூக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது
இதெல்லாம் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்றது. சரி ரைட்டு, அவங்கெல்லாம் வந்து கட்சிக்காக உழைத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் உழைச்சவங்களுக்கு நீங்கள் வந்து ரெகக்னிஷன் கொடுங்க, நான் வானான்னு சொல்லலை. ஆனால் ஆஃப்டர் ஆல் ஏ ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்ற நிலைமையை மறுபடியும் கொண்டு வந்துடாது. அவ்வளோதான் நான் சொல்கிறது. கட்சிக்கு வேலை செஞ்சவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க, பாருங்க அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பதவியெல்லாம் கொடுப்பாங்க. இதை மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எல்லா கட்சியிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நாம் வந்து மற்றவங்களை when we are standing on a high pedestal, மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதையாக இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அது அவங்களுடைய ப்ரெராகேட்டிவ். ஆனால் ஒரு கம்யூனிட்டி ஆதிக்கம் அப்படின்றது இப்போது சமீப காலமாக அது நல்லாவே தெரியுது. விடுங்க, அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. கேட்டால் இதுவும் வந்து ஒரு ரகசிய பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன வம்பு? சார், இன்று வந்து பாஜகவை சேர்ந்த இப்போது அவருக்காகவே தனியாக ஒரு பதவியை உருவாக்கியிருக்காங்க திரு கே டி ராகவன் அவர்களுக்காக. அதாவது பிரிவாக பிரிச்சுட்டு அந்த பிரிவுக்கான மொத்தம் அமைப்பாளரும் அவர் தான் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்புறேன் சார். நான் ஆக்சுவலி என் கூட இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து சிஎம்மாக இருக்காங்க, நான் ஒரு கவுன்சிலராக கூட ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பாஜகவில் இருக்காங்க. எல்லாரையும் வந்து பதவிக்கு கொண்டு வந்துட முடியுமா? அப்படி என்ன தனித்திறன் இவர்கிட்ட இருக்கு? இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பாஜகவில் அந்த வாரிசு அரசியல் கிடையாது. வாரிசுன்ற காரணத்துக்காகவே அவங்களுக்கு பதவி கொடுக்கறது, அவங்கள ஒரு மேலே தூக்கி விடுறது அப்படின்றது கிடையாது. மற்ற கட்சிகள்லாம், குறிப்பாக மாநில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கை தூக்கி விடுவது அப்படின்றது நிறைய இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். தேசிய கட்சிகள்லாம் வந்து கை கழுவி விட்டுறது அப்படின்றது நிறைய இருக்கும், அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து ரைட்டு, நீங்கள் வாரிசு அரசியல் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சொந்த முயற்சியில் மேலே வரணும். அதுக்கு யாரை குறை சொல்ல முடியும்? அது நல்லது கெட்டது எல்லாமே நம்மளால தான் வருது. இப்போ அந்த கேள்வி கரெக்டாக இருக்கும் சார். அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணால் பதவின்றது ஒரு வெங்காயம் மாதிரி உரிக்க ஒன்றுமே இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி சொல்லிட்டேன், சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். கண்ணா, இந்த பதவி பணம் பெண்ணு இதெல்லாம் வந்து தேடி ஓடினா ஓடி போகும், ஓடி போனால் தேடி வரும். அந்த டைலாக் தான் நான் சொல்லணும். பதவி வேணாம் அப்படின்னு கூட பதவி தேடி வரும். பதவி வேணும் அப்படின்னு ஓடினீங்கன்னா அது கிட்ட வராது. இதுதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன டைலாக்கு நான் அந்த சூப்பர் ஸ்டாரோட 10 டைலாக் சொல்லிட்டேன்னா சார், அதாவது மக்கள் வந்து they are missing the aggressive பிஜேபி அண்ட் திரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. நிச்சயமா, இதுல என்ன சந்தேகம்? கரெக்ட். பிஜேபி இல்லை இருக்கிறவங்களும் இதை மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையாக கட்சி வந்து முன்னுக்கு வரணும், வளர்ச்சி அடையணும், ஆட்சியை பிடிக்கணும் தனியாக அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படியும் ஒரு 8% 10% இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இது இவ்வளோ பாரம்பரியமான கட்சி, திடீர்னு ஒருத்தர் வரார், தடாலடியாக அரசியல் பண்ணுறாரு, நாங்கள் 4 பேருக்கு நல்லதுன்னா எல்லாமே வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணல. அவங்க வந்து ஒரு 2-3% இருப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சொல்லுவாங்க நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பல பேர் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நவீன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, எத்தனை காலங்க நாங்கள் வேலை பார்த்துன்னே இருக்க முடியும்? நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா, ஒரு கவுன்சிலர் ஆக வேண்டாமா? இந்த மாதிரி பேச்சு திமுக அதிமுகவில் இருக்கவங்க கூட சொன்னது கிடையாது. நீங்கள் அவங்கெல்லாம் வந்து ஊழல் கட்சிகள் அப்படின்னு 2 பேரையும் மாற்றி குறை சொல்லியிருக்காங்க பாஜகவில். இத்தனை வருஷமாக இங்கே ஆண்ட கட்சிகள் இவங்க 2 பேர் மேலேயும் பொதுவாகவே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அவங்க கூட நாங்களாம் எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்னு ஒரு திமுக காரரையோ இல்லை ஒரு அதிமுக காரரையோ சொல்லுங்க பார்க்கலாம். பாஜகவில் மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாங்க? அப்போ ஒருத்தர் யாரோ எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக கட்சியை கொண்டு போயிட்டு ஹோல்லி ஓன்டு சப்சிடரி மாதிரி அட்டாச் பண்ணிடுவீங்களா? எதுக்கு இதெல்லாம்? அமுகு டுமுகு அமால் டுமால்